வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இனோவாக்கு டைமிங் பெல்ட் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், இதே செக்மெண்ட்டில் இருக்கிற டவேரா மகேந்திராவில் வரக்கூடிய எம்பி வெஹிக்கிள்கெலாம் இந்த டைமிங் பெல்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு. டவேரா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு டைமிங் கியர் தான் வரும். சேம் டைம் மகேந்திராவோட எம்ஹாக் இன்ஜின் எல்லாமே டைமிங் செயின் தான் வரும். ஸோ அதை ஷெடியூலில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நெசசரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியலாக புள்ளியில் இருக்கிற மார்க்கும் டைமிங் கேஸில் இருக்க ஏரோ மார்க்கும் கோயின்சைட் ஆகிற இடத்துல மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் அது என்ன டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். இப்போ புள்ளியிலேருந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ணி 2 மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கும் இடையில எத்தனை டூத் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் 40 டூத் இருக்குது. மோஸ்ட்லி டைமிங் பெல்ட் எல்லாமே டூத் பெல்ட் தான் கொடுத்துருப்பாங்க, வி பெல்ட் கொடுக்குறதில்ல. ஸோ இப்போ பெல்ட் டென்ஷனரை புள்ளியில் ரீசெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கிராங்க் பண்ணி பார்த்துடலாம்.